அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ்ன்ற டாபிக் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட்டர் ஃப்ளோஸ் இன் எ 2/4 centimeter rectangular duct at 16 meter per second. The duct undergoes a transition to a 6 centimeter diameter pipe. Calculate the velocity in the pipe. Calculate the velocity in the pipe. ஸோ இது வந்து ஒரு நார்மல் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் பேஸ்டு ப்ராப்ளம் தான். ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா கிராஸ் செக்ஷன் வந்து வேரி ஆகுது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோ முதல்ல ஒரு ரெக்டாங்குலர் டக்ட்டு 2/4 சென்டிமீட்டர், அதாவது ரெக்டாங்குலர் டக்டோட கிராஸ் செக்ஷன் ஏரியா 2x4 சென்டிமீட்டர் அட்டு 16 மீட்டர் per செகண்டில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு 6 சென்டிமீட்டர் டயாமீட்டர் பைப்பில் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? அப்போது வெலாசிட்டி இந்த பைப் கேட்குறாங்க. அப்போது நம்ம வந்து எப்போவுமே வந்து டிஸ்சார்ஜ் சேம் தான் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படி. ஸோ Q1 = Q2. ரோ ஏவி ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்கம்ப்ரஸ்ட் ஃப்ளூயிட், அதாவது லிக்விடுக்கு வந்து டென்சிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ ரோ எல்லாம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் A1 V1 = A2 V2. இதில் ஃபஸ்ட்டு இனிஷியல் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் டக்ட்டு. ஸோ 2x4 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றதுனால 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு வெலாசிட்டி வந்து 16 மீட்டர் per செகண்ட். ரைட் சைடில் பைப்பு. ஸோ π/4 d², டயாமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ 6 ஸ்கொயர் இன்ட்டு 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயரில் சொல்லணும்னா 10⁻⁴ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு V2. ஃபைனல் ஆன்சர் V2 = 4.529 மீட்டர் per செகண்ட். ஆப்ஷன் D 4.53 மீட்டர் per செகண்ட். Next, a pipe contains an oil of specific gravity 0.8. A differential manometer connected at 2 points A and B shows a difference in mercury level of 20 cm. The difference in pressure at the 2 points is nearly. இதில் வந்து இது வந்து மேனோமீட்டர் கொஸ்டின் தான். ஸோ இதில் மேனோமீட்டர் கொஸ்டின்லாம் நமக்கு தெரியும். இந்த டிஃப்ரென்ஸ் இன் மெர்க்குரி லெவல் தான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இங்கே கேட்குறது த டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் அட் த 2 பாயிண்ட்ஸை கேட்குறாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா P1 - P2 = அதாவது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் P1 - P2 கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஹெட்டு கால்குலேட் பண்ணுவோம். H = X இன்ட்டு மேனோமீட்டருடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டிவைடட் பை ஆயிலுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி -1. இதே அந்த இடத்துல வந்து நம்ம டென்சிட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் ஆயில்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த எக்ஸுன்றது தான் அந்த டிஃப்ரென்ஷியல் லெவல். 20 சென்டிமீட்டர் சொல்கிறீங்களா, அப்போ மீட்டரில் வந்து 0.2. ஸோ 0.2 இன்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எடுத்துக்கும்போது மெர்க்குரிக்கு வந்து 13.6, கொடுத்துருக்க ஆயிலுக்கு வந்து 0.8 -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஹெச்சோட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஹெச் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா P1 - P2 டிவைடட் பை ரோஜின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. P1 - P2 டிவைடட் பை ரோஜி. அதில் ரோன்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த F0ன்னு கொடுத்துருக்க வந்து டென்சிட்டி ஆஃப் ஆயில். ஸோ ஹெச் நமக்கு தேவை P1 - P2. அப்போது P1 - P2 = ரோஜி இன்ட்டு அந்த 0.20 இன்ட்டு 16. ரோ வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி என்னென்னு எடுத்துக்குவோம், அதாவது இதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.8 இன்ட்டு 1000. ஓகேங்களா. அப்புறம் ரோ ஜி வந்து 9.81. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா P1 - P2 வந்து 25.11 கிலோ பாஸ்கல் வருது. இங்கே இருக்கிறதுல வந்து நியரஸ்ட் ஆன்சர் வந்து இங்கே எல்லாமே கிலோ பாஸ்கலில் தான் இருக்குது. பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டிஜிட் முன்னாடி ஒரு டிஜிட் விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 250 கிலோ பாஸ்கல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறதுல அது வந்து பிரிண்ட் மிஸ்டேக் தான். பட் ஆக்சுவல் ஆன்சர் வந்து 25.11 கிலோ பாஸ்கல். ஸோ இது வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே 230, 240 வரதுனால ஆப்ஷன் சி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவல் ஆன்சர் வந்து 25.11 கிலோ பாஸ்கல். இதில் என்னென்னா நம்ம அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை வந்து அந்த ஆயிலுடைய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா முதல்ல அந்த ஹெட்டோட இதை கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஹெட்டை கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃப்ரென்ஸ் இன் மேனோமீட்டர் லெவல் மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடு இன்ட்டு ரோ டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் ஆயில் -1 அதை வச்சு ஹெச் கால்குலேட் பண்ணிட்டோம்னா ஹெச்சை நம்ம எப்போவுமே என்ன சொல்லலாம், P = ரோஜிக்கு சொல்கிறோம். அப்போ H = P/ரோஜி. அதே ஃபார்மெட்டில் H = P1 - P2 டிவைட் பை ரோஜின்னு எடுத்துக்கலாம். அதில் வர்ற அந்த ரோ வந்து அங்கே இருக்கிற ஃப்ளூயினுடைய டென்சிட்டி, ஆயிலினுடைய டென்சிட்டி. ஓகே. நெக்ஸ்ட்டு, இன் Hagen-Poiseuille's flow of viscous fluid, in the one of the following pairs of forces are balanced. Hagen-Poiseuille ஈக்குவேஷனில் எந்தெந்த ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து Hagen-Poiseuille ஈக்குவேஷன் இஸ் சூட்டபிள் ஃபார் விஸ்கஸ் ஃப்ளூயிட் ஆர் லேமினார் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இனர்சியா ஃபோர்ஸ் அண்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா. ஸோ இன் Hagen-Poiseuille's flow of viscous fluid, inertia force and viscous forces are balanced. ஓகேங்களா. அந்த ஈக்குவேஷனில் நம்ம இனர்சியா ஃபோர்ஸும் அதாவது அதில் இனர்சியா ஃபோர்ஸும் விஸ்கஸ் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகுது. ஓகேங்களா. அந்த ஃப்ளோவில். ஸோ ஆப்ஷன் ஏ இனர்சியா ஃபோர்ஸ் அண்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ்.
Next, loss of heat in the pipe due to various pipe fittings such as valve, coupling is expressed as. ஸோ இதுவும் வந்து ஒரு மைனர் லாஸ் தான். வால் ஃபிட் பண்ணுறதுனால, கப்ளிங் ஃபிட் பண்ணுறதுனால வர்ற லாஸஸ்க்கு என்ன ஃபார்முலான்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா v²/2g இன்ட்டு கே. இந்த கேன்றது பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பைப் ஃபிட்டிங். இந்த பைப் ஃபிட்டிங் நம்ம கொடுக்கும்போது வர்ற கோஎஃபிஷியன்ட் தான் வந்து கேன்னு சொல்கிறாங்க. அந்த வேல்யூ வந்து கொஷினில் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம சொல்லலாம், இல்லைனா சிம்பிளி கேன்னு வச்சுக்கலாம். இப்போ சில சமயம் 0.5, 0.2 அந்த மாதிரி அந்த கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கே வேல்யூ இன்ட்டு v²/2gன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பைப் ஃபிட்டிங் எது வந்தாலும் சரி, வால்வு, கப்ளிங் எது வந்தாலும் அதுக்கான ஹெட் லாஸ் வந்து கே இன்ட்டு v²/2g. ஆப்ஷன் ஏ. அதாவது 0.5ன்னு ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. அந்த வேல்யூ கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பைப் ஃபிட்டிங் கொஸ்டினில் இருந்தால் தான் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணணும், இல்லைனா கேன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு எனர்ஜி கிரேடியன்ட் லைன் ரெப்ரசன்ஸ் ப்ரெஷர் ஹெட்டு, எலிவேஷன் ஹெட்டு, வெறும் எலிவேஷன் ஹெட்டு, ப்ரெஷர் ஹெட், வெலாசிட்டி ஹெட், எலிவேஷன் ஹெட் எல்லாமே சேர்த்தா தான் எனர்ஜி கிரேடியன்ட் லைன். ப்ரெஷர் ஹெட் அண்ட் எலிவேஷன் ஹெட் மட்டும் போட்டோம்னா அது வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். ஸோ இங்கே எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருக்காங்க. எனர்ஜி கிரேடியன்ட் லைன்னா ப்ரெஷர் ஹெட்டு p/ρg, வெலாசிட்டி ஹெட் v²/2g, எலிவேஷன் ஹெட் z. அதுவே வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்னா ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் எலிவேஷன் ஹெட் மட்டும்தான். கைனடிக் ஹெட் இல்லாமல் ரிமைனிங் உள்ள 2 ஹெட் மட்டும் ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது தான் வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிக் டயாமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் டக்ட் இஸ் கிவன் பை. ஸ்கொயர்னுடைய ஹைட்ராலிக் டயாமீட்டர் கேட்குறாங்க. நமக்கு முதல்ல ஹைட்ராலிக் டயாமீட்டரோட ஃபார்முலா வந்து தெரியும், 4a/p. அதில் ஏன்றது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ ஸ்கொயருக்கு வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து a², பெரிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4a. ஸோ ஃபார்முலா படி 4a/p. ஸோ 4 × a²/4a. ஃபைனலி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ வரும், சைடு ஆஃப் த ஸ்கொயர் மட்டும்தான். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி சிலிண்டர் கேட்டாங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் த பைப் தான். இப்போ சிலிண்ட்ரிக்கல் பைப்புக்கு ஹைட்ராலிக் டயாமீட்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் த பைப் டி தான். அதே மாதிரி ஸ்கொயருக்கு வந்து ஸ்கொயர் டக்ட்டுக்கு வந்து ஹைட்ராலிக் டயாமீட்டர் கேட்டாங்க அப்படின்னா அதனோட ஆன்சர் வந்து சைடு ஆஃப் த ஸ்கொயர் தான், ஏ. ஆப்ஷன் ஏ. மேக்ஸிமம் வெலாசிட்டி இன் ஃபுல்லி டெவலப்டு லேமினார் ஃப்ளோ இஸ். மேக்ஸிமம் வெலாசிட்டியோட வேல்யூ கேட்குறாங்க, ஆவரேஜோட கம்பேர் பண்ணி கேட்குறாங்க. ஃபுல்லி டெவலப்டு லேமினார் ஃப்ளோன்னு வரும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து 2 டைம்ஸ் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு பார்த்தோம். இங்கே வந்து ஆப்ஷன் சின்னு இருக்குது. ஆன்சர் பார்த்துருவோம். ஆப்ஷன் சி தான். ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து 2 டைம்ஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. u max is equal to 2 டைம்ஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. இன்கேஸ் u மேக்ஸிமம் கேட்குறாங்க இந்த மாதிரி ஃபுல்லி டெவலப்டு லேமினார் ஃப்ளோன்னா r²/4 × μ இன்ட்டு -∂p/∂x. ஓகேங்களா. இது வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோவில். அதே மாதிரி ஜென்ரலாகவே வெலாசிட்டி u வேணும் அப்படின்னா யூவோட ப்ரொஃபைல் ஃபார்முலா எப்படி வரும்னா u is equal to u max into 1 - small r²/R². அதில் ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும்னா அதுக்கான ஃபார்முலா வந்து u bar is equal to r²/8μ இன்ட்டு -∂p/∂x. இது சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா u மேக்ஸிமோட ஃபார்முலா r²/4μ இன்ட்டு -∂p/∂x இருக்குது. ஜஸ்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி தான் நம்ம u மேக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் u max / 2 போட்டோம்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கிடச்சிரும். அதனால் r²/8μன்னு வந்துடும், இன்ட்டு -∂p/∂xன்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி 2 டைம்ஸ். Consider fully developed flow in a circular pipe with negligible entrance length effects, assuming the mass flow rate, density and friction factor to be constant. If the length of the pipe is doubled and the diameter is halved, head loss due to friction will increase by a factor of. நமக்கு வந்து ஹெட் லாஸ்னுடைய ஃபார்முலா தெரியும். ஸோ எந்தெந்த பேராமீட்டர் சேஞ்ச் ஆகுதோ அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் பார்ப்போம். முதல்ல வந்து ஹெட் லாஸ்னுடைய ஃபார்முலா வந்து FL v²/2gd. இதில் எஃப்ன்றது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். சில சமயங்களில் 4FL v²/2gன்னு எடுத்துக்குவோம். அப்போ வர்ற எஃப் வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ வந்து கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முதல்ல கொடுத்துருக்க வந்து டயாமீட்டர் டி, லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் பைப் எல், செகண்ட் பைப் வந்து கொஸ்டினில் ஃபுல்லி டெவலப்டு இன் சர்க்குலர் பைப் வித் என்ட்ரன்ஸ் லென்த்து வித் நெக்லிஜிபிள் என்ட்ரன்ஸ் லென்த் எஃபெக்ட்ஸ், அஸ்யூமிங் த மாஸ் ஃப்ளோ ரேட், டென்சிட்டி, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் டு பி கான்ஸ்டன்ட். மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. லென்த் ஆஃப் த பைப் இஸ் டபுள்டு அண்ட் டயாமீட்டர்ஸ் ஹால்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த பைப்பு ஃபஸ்ட்டு பைப் வந்து எல் லென்த்துன்னா அடுத்த பைப் வந்து 2 டைம்ஸ் எல் அதனோட லென்த்து. ஃபஸ்ட்டு பைப்போட டயாமீட்டர் வந்து டி அப்படின்னா செகண்ட் பைப்போட டயாமீட்டர் வந்து d/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து டென்சிட்டி கான்ஸ்டன்ட்டு, மாஸ் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரும் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து இங்கே
மாஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ ஏவி அந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா ஏரியா வந்து பைப்புன்றதுனால பை ஃபோர் டி ஸ்கொயர் இன்ட்டு வி. இதுலேருந்து வெலாசிட்டிக்கான ஃபார்முலா எடுத்துக்கிறாங்க. என்னது 4m டிவைடட் பை ரோ பை டி ஸ்கொயர். ஏன்னா நமக்கு வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டர்லையோ இல்லை லென்த்லையோ இருந்தால் தான் இங்கே கேட்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் சொல்ல முடியும். அதனால் முதல்ல வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் டென்சிட்டி அதில் கொண்டு வந்துடுறோம், அதாவது டயாமீட்டரில் கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? அதுக்கு மாஸோட ஃபார்முலா ரோ ஏவி, அதில் வி எடுத்தோம்னா எம் பை ரோ ஏன்னு வரும். அதில் மாஸ் வந்து ரோ ஏரியாவுக்கு வந்து பை ஃபோர் டி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனலாக வெலாசிட்டிக்கு 4m டிவைட் பை ரோ இன்ட்டு பை டி ஸ்கொயர்னு வருது. இப்போது ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா எஃப்எல் வி ஸ்கொயர் பை 2gd, அதில் எஃப் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்புறம் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா வந்து 4m பை ரோ பை டி ஸ்கொயர், அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனலாக என்ன வருது அப்படின்னா இதில் மாஸு, டென்சிட்டி அண்ட் தென் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் எல்லாம் கான்ஸ்டன்ட்டு. ரிமைனிங் வந்து லென்த்து ஒரே ஒரு பேராமீட்டர் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா d பவர் 5ன்னு வருது. d பவர் 5ன்னு வருது. அப்போது ஃப்ரிக்ஷன் லாஸ், ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் இந்த பேராமீட்டரில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல் டிவைட் பை d பவர் 5ன்னு சொல்கிறாங்க. அதாவது லென்த் டிவைட் பை d பவர் 5 அப்படின்றாங்க. ஸோ நமக்கு தேவை என்னென்னா ஹெட் லாஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் வில் இன்க்ரீஸ் பை எ ஃபேக்டர் ஆஃப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இனிஷியல் ஹெட் லாஸ் வந்து எல் பை d பவர் 5, அடுத்தது ரெண்டாவது பைப்போட ஹெட் லாஸ் வந்து L2 பை d2 பவர் 5ன்னு சொல்கிறோம். ரெண்டாவது பைப்போட லென்த் வந்து 2 டைம்ஸ் எல், டயாமீட்டர் வந்து d/2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாம் கேன்சல் ஆகி 64 டைம்ஸ் வருது. ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எப்போ லென்த்து 2 டைம்ஸ் அண்டு டயாமீட்டர் வந்து பாதியாக ரெடியூஸ் ஆகும்போது. ஓகேங்களா? லென்த் இன்க்ரீஸ் ஆகுறது, டயாமீட்டர் டிக்ரீஸ் ஆகுறது அப்படின்னாலே வந்து ஃப்ரிக்ஷன் லாஸ் ஆஃப் ஹீட் டியூ டு ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுவும் இந்த கொஸ்டினில் பார்த்திங்கன்னா 64 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி 64. Which of the following is not a minor energy loss? மைனர் எனர்ஜி லாஸ் எது இல்லைன்னு கேட்குறாங்க. லாஸ் டியூ டு சடன் என்லார்ஜ்மெண்ட் மைனர் லாஸ் தான். லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் எப்போவுமே மேஜர் லாஸு, ஆப்ஷன் பி தான் வரும். அப்புறம் லாஸ் டியூ டு என்ட்ரன்ஸ் ஆஃப் பைப் வந்து மைனர் லாஸ், லாஸ் டியூ டு பெண்டின் பைப்பும் மைனர் லாஸ் தான், ஆப்ஷன் பி தான். இந்த மேஜர் எனர்ஜி லாஸ் வந்து லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம், அதாவது 4FL V ஸ்கொயர் பை 2gd, அந்த எஃப் டேஷ்னு எடுத்துக்கிறாங்க. எஃப் டேஷ்னால் வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட். அதுவே இந்த 4F சேர்த்து டோட்டலாக எஃப்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேனிங் ஃபேக்டர் அல்லது ஃபேனிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், engine oil flows in a 15 cm horizontal tube with a velocity 1.3 meter per second experiencing a pressure drop of 12 kilopascal. The pumping power requirement to overcome this pressure drop is. ஸோ இந்த பைப்பில் ஃப்ளோ ஆகிருக்கிற ஃப்ளூயிடை வந்து பம்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த பம்பிங் பவர் எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க. ப்ரெஷர் வந்து நம்ம ரோஜிஹெச்னு சொல்லுவோம் ஜென்ரல், அதாவது ரோஜி இன்ட்டு QH அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாம். ρGQH. இப்போ டிஸ்சார்ஜ் ஹெட்டெல்லாம் தெரியுதுன்னா ρGQH வச்சு சால்வ் பண்ணலாம். இல்லை ஃபோர்ஸ் வெலாசிட்டி தெரியுதுன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருக்க கொஸ்டினில் வந்து ப்ரெஷர் ட்ராப் தெரியும், கொஸ்டினில் கேட்குறது வந்து பம்பிங் பவர் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி நம்ம எடுத்துக்கலாம். அதில் வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.3 மீட்டர் பர் செகண்ட். ஃபோர்ஸுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியான்னு சொல்லுவோம். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. இப்போ ப்ரெஷர் எவ்வளவு, ப்ரெஷர் ட்ராப் வந்து 12 kilopascal, ஸோ 12 × 10⁻³ இன்ட்டு ஏரியா பார்த்திங்கன்னா π/4d². ஏன்னா இது வந்து ஹரிசாண்டல் டியூப், அதனால் π/4d². ஸோ டயாமீட்டர் வந்து 15 சென்டிமீட்டர், அதை வந்து மீட்டராக மாற்றணும்னா 0.15. சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு 275.535 வாட்ஸ்னு வருது. இப்போ ஒரு ஹரிசாண்டல் டியூப்பில் ஆயில் ஃப்ளோ ஆகும்போது அதில் வர்ற ப்ரெஷர் ட்ராப் 12 kilopascalனா அப்போ அதை பம்ப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ரெஷர் ட்ராப்பை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு பவர் கொடுத்தா தான் அது வந்து பம்ப் பண்ண முடியும். அந்த வேல்யூவுக்கு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபோர்ஸுக்கு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 276 வாட்ஸ். Next, a pipe having a length 200 meter and 200 mm diameter with friction factor 0.015 is to be replaced by a 400 mm diameter pipe of friction factor 0.012 to convey the same quantity of flow. The equivalent length of new pipe for the same head loss will. ஸோ ஹெட் லாஸ் சேம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அந்த
4FL V square by 2GD அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து டிஸ்சார்ஜ் கொடுக்கல, பட் இவங்க வந்து ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா 4FL V square by 2GDன்னு இருக்கும். அதில் வெலாசிட்டி ரீப்ளேஸ் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பை ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஃபார்முலா கன்வெர்ட் ஆகும். அப்போ 8FL Q square by pi square D into Gன்னு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் டிஸ்சார்ஜ்னு அதாவது டிஸ்சார்ஜ் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்குவல் லென்த் ஆஃப் நியூ பைப், சாரி என்னென்ன சேம்னா சேம் குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ அது சொல்லிட்டாங்க. அப்புறம் வேறு ஹெட் லாஸும் சேம்னு சொல்லிட்டாங்க, அதாவது சேம் ஹெட் லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ Q சேம், ஹெட் லாஸ் சேம். அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா ரிமைனிங் என்னென்ன இருக்கும், எல்லாம் கேன்சல் ஆனது போக என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஹெட் லாஸ் சேம்னு சொல்லிட்டு 2 ஈக்குவேஷனையும் எழுதுகிறோம். அதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுது, ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரு, லென்த்து, டயாமீட்ரு இதெல்லாம் தான் வேரி ஆகாது, சேமாக இருக்காது. சாரி வேரி ஆகும், சேமாக இருக்காது அப்படின்னு சொல்ல வரோம். அப்போ FL by D⁵ அப்படின்ற டேர்ம் வருது. ஸோ ரெண்டு சைடும் இருக்கிற வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதில் அன்னோன் வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவலன்ட் லென்த்து மட்டும்தான். ஸோ இதில் என்னென்னா டிஸ்சார்ஜ் சேம் சொல்லிட்டாங்க, அப்புறம் ஹெட் லாஸ் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டாவது பைப்பினுடைய லென்த் என்னவாக இருக்கும்னு கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு சைடும் 4FL V square by 2GD அந்த ஃபார்மில் வீக்கேட் பண்ணுறோம். பிகாஸ் ஹெட் லாஸ் இஸ் சேம். அதில் இங்கே வந்து வெலாசிட்டி பற்றி எதுவும் பேசலை, அதுக்கு பதிலாக டிஸ்சார்ஜ் வந்து சேம்னு சொன்னாங்க. அதனால் வெலாசிட்டியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு Q/Aன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏரியா வந்து π/4D². எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணப்போ சில டேர்ம்லாம் கேன்சல் ஆகும், π² இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கேன்சல் ஆகும். அதனால் ரிமைனிங் உள்ளது வந்து FL by D⁵. அதில் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது L2 வந்து 8000 மீட்டர் அப்படின்னு கிடைக்கிது. ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் இந்த லேமினார் ஃப்ளோ த்ரூ பைப், the point of maximum instability exists at a distance of y from the wall which is laminar flowன்னு சொல்லிட்டாங்க. பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் இன்ஸ்டெபிலிட்டி எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. y டைரெக்ஷனில் பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் இன்ஸ்டெபிலிட்டி எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்துருவோம். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா 3/2 R. ஆப்ஷன் பி வந்து 3/2 R அப்படின்னு வருது. ஆக்சுவலி ஏவும் பியும் சேமாக இருக்குது. என்னென்னா ஏல வந்து 3/2 இருக்குது, பியில் வந்து 2/3 வந்திருக்கணும். ஆக்சுவலாக கரெக்ட் ஆன்சர் வந்து 2/3 டைம்ஸ் பைப் ரேடியஸ் ஆர். 2/3 டைம்ஸ் பைப் ரேடியஸ் ஆர். என்னது இந்த மேக்ஸிமம் இன்ஸ்டெபிலிட்டி எங்கே இருக்கும் y டைரெக்ஷனில் அப்படின்னு கேட்டோம்னா 2/3 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் பைப். 2/3 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் பைப். இங்கே பிரிண்ட் மிஸ்டேக்கு. ஆப்ஷன் பியில் இருக்கிறது வந்து 3/2 கிடையாது, 2/3. இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் அந்த இன்ஸ்டெபிலிட்டி வந்து அவங்க எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட்டிங், அதாவது முதல்ல வந்து வெலாசிட்டிக்கான டேர்ம் எழுதிக்கிறாங்க umax × 1 - r²/r². அப்புறம் ரெண்டு சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க du/dr அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. du/drன்றது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா -du/dy -du/dy அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து du/dy, அப்புறம் அந்த வெலாசிட்டிக்கான ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு y டைரெக்ஷனில் வர்ற y டைரெக்ஷனில் வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ற அந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. அதில் அகைன் dx/dy சப்ஸ்டியூட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 2r/3 வருது. ஸோ மேக்ஸிமம் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்றப்போ 2/3 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் பைப் அதில் தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு water is discharged from a tank maintained at a constant head of 5 meter above the exit of a straight pipe 100 meter long and 15 centimeter in diameter. ஒரு டேங்க்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, ஆனால் கான்ஸ்டன்ட் ஹெட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். பைப்போட எக்ஸிட்லேருந்து 5 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் லென்த்து, 15 சென்டிமீட்டர் டயாமீட்டர்னு சொல்கிறாங்க. இப்போது if the friction coefficient for the pipe is 0.01, the rate of flow will be, rate of flow என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன், அதாவது பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணும்போது P/ρg + V²/2g + Z தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்ட்னு சொல்லுவோம். இல்லை ரைட் சைடில் வர்ற ஃப்ரிக்ஷன் ஹெட் லாஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து வாட்டர் இஸ் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் எ டேங்க் மெயின்டைன்ட் அட் அ கான்ஸ்டன்ட் ஹெட் ஆஃப் 5 மீட்டர் above the exit of the straight pipe. ஸோ எங்கேயுமே வந்து ப்ரெஷரோட வேல்யூ வந்து சேஞ்சுன்னு அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ P1 P2 எல்லாமே வந்து அட்மாஸ்டிக் ப்ரெஷர். ஓகேங்களா, P1 P2 எல்லாமே வந்து அட்மாஸ்டிக் ப்ரெஷர்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி கொடுக்கல. வெலாசிட்டி வந்து என்ன எடுத்துக்கிறாங்க, இது வந்து ஸ்டேஷனரியாக இருந்து தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ வெலாசிட்டி வந்து 0, V1 வந்து 0. Z1 வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஹெட் எவ்வளவு 5 மீட்டர் அபோவ் த எக்ஸிட் ஆஃப் த பைப்னு பார்த்தோம். ஸோ Z2 வந்து 0, ஏன்னா எக்ஸிட்லேருந்து 5 மீட்டர் அபோவ்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸிட் தான் வந்து டேட்டம் லெவலாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ Z2 0. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் அந்த 5ன்ற வேல்யூ ஈக்குவல் டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வேல்யூ, அதாவது P/ρலாம் கேன்சல். V2 இருக்குது, ஏன்னா ஃப்ளோ ஆகிறதுனால வெலாசிட்டி இருக்குது. ஸோ V2² 2g. அப்புறம் டேட்டம் வேல்யூ வந்து 0. அப்புறம் HF இருக்குது. ஃபைனலாக இப்போ என்ன இருக்குன்னா 5 = V2² 2g ப்ளஸ் FLV² 2gd. அது மட்டும்தான் இருக்குது. ஸோ வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கூட நம்ம வந்து V2² 2g காமனாக எடுத்தோம்னா உள்ளே வந்து 1 ப்ளஸ் FL/Dன்னு வரும். ஃபார்முலா கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகும். இதில் என்னென்ன இருக்குன்னா ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்புறம் லென்த் ஆஃப் த பைப்பு அது இருக்குது, டயாமீட்டர் இருக்குது. ஸோ வெலாசிட்டி V2 மட்டும் அன்னோன், அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். G வேல்யூ 9.81 எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது வந்து இவங்க ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது 0.01ன்றது வந்து Fன்ற இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆன்சர் V2 = 3.576 m/s. ஆனால் கேட்குறது என்னது, ரேட் ஆஃப் ஃப்ளோ கேட்குறாங்க. அப்போ நம்ம இன்னும் வந்து ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி எடுத்துக்கணும். ஸோ π/4d² இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ π/4 × 0.15² இன்ட்டு 3.576. ஆன்சர் வந்து 0.063 m3/s வருது. 0.063 m3/s. அப்போ ஆப்ஷன் 0.063, ஆக்சுவலாக 0.06 கரெக்டு தான். ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க 0.07 m/s எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் எக்ஸாக்டாக நியரஸ்ட் ஆன்சர்னு பார்த்தோம்னா 0.06 தான் வரணும். அட்லீஸ்ட் 0.065 வந்திருந்தால் கூட 0.07 எடுத்துக்கலாம். பட் இவங்க மாற்றி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்கலாம். ஆன்சர் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 0.063 m/s. The shear stress tau 0 for steady fully developed flow inside a uniform horizontal pipe with coefficient of friction F, density rho and velocity V is given by. shear stress கேட்குறாங்க. shear stress at the wall அப்படின்னு கேட்குறாங்க. இது fully developed flow கேட்குறாங்க. நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், shear stress வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் இன்ட்டு ½ ρv² யூஸ் பண்ணுறாங்க. F இன்ட்டு ½ ρv² யூஸ் பண்ணாங்க. அதான் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா. ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்னால் என்னது, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் இது கொடுத்துருக்காங்க. F இன்ட்டு ½ ρv². ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, the center line velocity in a pipe flow is 2 m/s. What is the average flow velocity in the pipe if the Reynolds number of the flow is 800? இதில் முதல்ல வந்து ஃப்ளோ என்னன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம அந்த ரிலேஷன் எழுத முடியும். ஏன்னா லேமினார், அதாவது இப்போ லேமினார் ஃப்ளோவாக இருந்தால் மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கும் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னது, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வெலாசிட்டி டிவைட் பை 2 அல்லது மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு தெரியும். ஸோ நமக்கு என்ன தேவைன்னா, இது முதல்ல ஃப்ளோ என்னன்னு தெரியும். அதுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 800 சொன்னதுனால ஃப்ளோ லேமினார். ஸோ இந்த சென்ட்ரல் லைன் வெலாசிட்டி இஸ் த மேக்ஸிமம். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த பைப் சென்ட்ரல் லைன் வெலாசிட்டி தான் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ V average is equal to V max by 2, 2/2, 1 m/s வரும். ஆன்சர் வந்து 1 m/s. ஆப்ஷன் சி வருது. In a steady laminar flow of a given discharge through a circular pipe of diameter d, the head loss is proportional to steady laminar flow. அதில் இது கேட்குறாங்க, ஹெட் லாஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது 128 μQL / πd/4 வருது. இப்போது π/4 இருக்கிறது, அந்த 4 நியூமரேட்டர் போச்சுன்னா 32 μUL / ρg/d² சொல்லுவோம். அதில் வந்து வெலாசிட்டி ரீப்ளேஸ் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ வர்ற ஆன்சர் தான் இந்த 128 μQL / πd/4. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா d⁻⁻4. ஹெட் ஃப்ரிக்ஷன் ஹெட் வந்து இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு d⁻⁻4 அப்படின்னு வருது. So next, an oil flows through the pipe at a velocity 1 m/s. The pipe is 45 meter long and has 150 m diameter. What is the head loss due to friction? Density இருக்குது, mu இருக்குது.
ஸோ டென்சிட்டி மியூ இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அது விஸ்கஸ் ஃப்ளோன்னு எடுத்துக்கிட்டு நம்ம 32 மியூஎல் டிவைட் பை ரோ ஜி டி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்னது லேமினார் ஃப்ளோவாக இருந்தால். இப்போ லேமினார் ஃப்ளோவுக்கு நமக்கு வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் தெரியணும். ரோ விடி பை மியூ யூஸ் பண்ணலாம். அந்த ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது வெலாசிட்டி 1 மீட்டர் பர் செகண்ட், டென்சிட்டி இருக்குது, டைனமிக் விஸ்காசிட்டி இருக்குது, டயாமீட்டரும் இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1601 வருது. அப்போ கண்டிப்பாக லேமினார் ஃப்ளோ தான். இப்போ நம்ம தாராளமாக 32 மியூஎல் டிவைட் பை ரோ ஜி டி ஸ்கொயர் அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ ஆன்சர் வந்து 0.61 மீட்டர்னு வருது. ஆன்சர் 0.61 மீட்டர், ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது டவுட்டோ இல்லை மிஸ்டேக்கோ இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான கரெக்ட் ஆன்சரை நான் வெரிஃபை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.